என்று நான் நினைக்கிறேன். தொப்பி அணிஞ்சுக்கிறேன், தாடி வளர்த்துக்கிறேன். என் பெயர்ல இஸ்மாயில், பீர் முகமதின், இக்பாயில், ரஹ்மத், ரபிக் என்று பெயர்களை வச்சுக்கிறேன். எதுவுமே தமிழ் பெயர்ல, எல்லாம் உருது, அரபிக்கு. நல்லா கவனிக்கணும். நான் கிறிஸ்துவ மதத்துக்கு போயிடுறேன். டேவிட், ஆண்டனி, பிரிட்டோ, சேவியர் இங்கிலீஷ் பேரை வச்சுக்கிறேன். நெஞ்சில சிலுவையை போட்டுக்கிறேன். பார்த்த உடனே என்னை கிறிஸ்தவன் தெரியணும்னு. ஒரு தேசிய இனம், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனம், இத்தனை கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு தேசிய இனம். எப்படி பாருங்க, ஒரு சின்ன அடையாளம் கூட தான் தமிழன் என்பதற்கு இல்லை. தான் சார்ந்த மதத்தை தூக்கி பிடிக்க காட்டுவதற்கு இத்தனை அடையாளங்களை உடலில் சுமக்கிற எனது இன மக்கள், தான் சார்ந்திருக்கிற சாதியை கேட்டவுடனே தெரிய வேண்டும் என்பதற்காக பேருக்கு பின்பே ராமநாதன் செட்டியார், அந்த நாடார், இந்த தேவர் என்று வைத்துக் கொள்கிற எனது இன மக்கள், பேரை கேட்டவுடன் இவன் தமிழன் என்று தெரிவதற்கு ஒரு பெயர், தமிழ் பெயர் சூட்டி இந்த மண்ணில் எவராது வாழ்வது உண்டா? இல்ல. அப்படின்னா எங்க இருக்குங்கன்னா, எங்க இருக்கும் தமிழன்? யார் இருப்பா தமிழர்? எவர் இருக்க மாட்டார். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மொழி சும்மா மொழியா? சும்மாவா? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினான் நமது புரட்சி பாவலன் கனக சுப்புரத்தினம். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினான், என் உயிருக்கு சமமடா என்று. தமிழ்தான் என் மூச்சு, தமிழ்தான் என் பேச்சு, தமிழ்தான் என் எலும்பும் நரம்பும் ரத்தமும் சதையும் தமிழ்தான் என்று பாடினார்.